சந்தர்ப்பங்களிலே மனிதர்கள் பிரச்சனைக்கான காரணத்தை அறிந்து கொள்ளாமல், பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல், பிரச்சனைகளை ஜெயிக்க முடியாமல் தப்பி ஓட நினைக்கிறார்கள். நீ வேறிடத்திற்கு போவதால் மாத்திரம், நீ உன் பிளேஸை மாற்றுவதால் மாத்திரம், நீ உன் உத்தியோகத்தை மாற்றுவதால் மாத்திரம், நீ உன் ஷட்டரை அடைத்து ஷாப்பை மாற்றுவதால் மாத்திரம், அல்லது உன் வீடை மாற்றுவதால் மாத்திரம் உன் பிரச்சனைகள் உன்னை விட்டு போகவே போய்விடாது. அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உன் பிரச்சனைக்கான காரணத்தை. தேவனை விட்டு விலகி போவதால் மாத்திரம் உன் பிரச்சனைகளை உன்னை விட்டு விடாது. அதோடு கூட உன் பிரச்சனைகள் அதிகமாக கூடலாம். யோபுவின் வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை. அவன் மிகுந்த நீதிமான், உத்தமன், தினந்தோறும் காலையில் எழுந்து தேவனுக்கு பலி செலுத்துகிறவன். ஆனால் திடீரென்று அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போனான். தன்னுடைய வீட்டை இழந்து போனான், தன்னுடைய மிருக ஜீவன்களை இழந்து போனான், தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரையும் அவன் இழந்து போனான். கடைசியில் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் இழந்து போனான். தன்னுடைய அந்த நிலைமையிலே தன்னை ஆதரிக்க வேண்டிய மனைவி வந்து, இன்னுமா நீ அந்த தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறாய், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி ஆலோசனை சொன்னாள். ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? நான் என்ன செய்ததற்காக இவைகள் நடக்கிறது? எவ்வளவுதான் தன்னை பரிசோதித்த போதும், கேள்வி கேட்டுக்கொண்ட போதும் அதற்கான பதில் கிடைக்கவே இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் இப்படி சொல்வான், தேவா, என்னுடைய பாவங்கள் என்ன, என்னுடைய அக்கிரமங்கள் தான் என்ன, முடத்தில எனக்குள் இருக்கிற குறைபாடுகள் என்ன ஆண்டவரே, நான் சரி செய்து கொள்ளுகிறேன் என்று தன்னுடைய இருதயத்தை பரிசீலித்துக் கொண்டான். இப்படி எவ்வளவுதான் பரிசீலித்தாலும் பரிசோதித்தாலும் அவனுக்கு அதற்கான பதில் கிடைக்கவில்லை. இப்பொழுது என்ன செய்வது? இத்தனை காலம் தேவனை பின்பற்றினேனே, இத்தனை காலம் நான் தேவனை சார்ந்து கொண்டு வாழ்ந்தேனே, அவர் ஆசைப்பட்டபடியெல்லாம் வாழ்ந்தேன், என் பிள்ளைகளை கூட நான் காத்துக்கொண்டேனே, சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்தேனே, உத்தமமாய் வாழ்ந்தேனே. யோபுவின் புத்தகத்தை வாசித்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த பூமியிலே இருந்தவர்களில் யோபுவை போன்ற உத்தமன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்குகிறவன் வேறொருவன் இல்லை என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார். அப்படி அற்புதமாக யோபுவை போல இந்த பூமியிலே உத்தமன், நீதிமான் வேறொருவர் இல்லை என்று தேவனே சாட்சி சொன்னால், பிறகு ஏன் இந்த கஷ்டம் வந்தது, ஏன் இந்த சிரமம் வந்தது, ஏன் இந்த பிரச்சனைகள் வந்தது? இப்ப தேவனை விட்டு விலகி ஓடிடணுமா? என்ன இந்த தேவன் ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறாரு? நான் செய்த ஜெபமெல்லாம் என்ன ஆயிற்று? என்னுடைய நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் என்னானது? இவ்வளவு விசுவாசித்து, இவ்வளவு ஜெபித்து, இவ்வளவு காணிக்கை கொடுத்து இருக்கும்போது ஏன் இன்று இந்த கஷ்டத்தை தேவன் எனக்கு இப்படி கொடுத்து கொண்டிருக்கிறார்? போய்விடுவேன் என்று ஒருவேளை யோபு நினைத்திருந்தால், ஒருவேளை எலிமெலேக்கை போல அவனுடைய வாழ்க்கையும் ரொம்ப பயங்கரமானதா மாறி இருந்திருக்கும். ஆனால் யோபு ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம் தெரியுமா? யோபுவின் புத்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனம். பிரச்சனை வருகிற போது என்ன முடிவெடுக்க வேண்டும்? யோபு என்ன முடிவெடுத்தான் என்று பார்க்கலாம் வாங்க. யோபு சொல்றான் 13வது அதிகாரத்தின் 15வது வசனத்தில், அவர் என்னை என்னதுங்க? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் என்ன கொன்று போட்டாலும் சரி, நான் மாத்திரம் நம்பிக்கை இல்லாம அவரை விட்டுட்டு போகவே மாட்டேன். அவர் மீது எனக்கு இருக்கிற விசுவாசத்தை ஒரு காலம் நான் விடமாட்டேன். இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுதான் ஒரு நீதிமான் எடுத்த அற்புதமான முடிவு. நீயும் பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறாயா என்றால் உன்னுடைய தீர்மானம் தேவனுக்கேற்றதாயிருக்க வேண்டும், உனக்கும் நன்மை பயக்கக்கூடியதாயிருக்க வேண்டும். அதை விட்டு அந்த தீர்மானம் உனக்கு ஆபத்துக்களை கொண்டு வரக்கூடாது. அந்த தீர்மானம் உன்னை தேவனை விட்டு விலக்கவும் கூடாது. நீ பரீட்சைகளுக்குள்ளாக போகும்போது அந்த பரீட்சைகளை எதிர்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு பரீட்சைகள் வரப்போகுது. அப்போ உங்க பிள்ளைங்களை என்ன செய்வீங்க? பரீட்சைக்காக தயார்படுத்துவீங்களா, அல்லது பரீட்சை எழுத விடாம வீட்லயே உட்கார வச்சிருவீங்களா? என்ன செய்வீங்க? தாய்மார் நீங்க சொல்லுங்க, தகப்பன்மார் நீங்க சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்படின்னா இஷ்டம் நினைக்கிறீங்க? எந்த பிள்ளைங்களுக்கு பரீட்சைன்னா இஷ்டம் சொல்லுங்க? சாதாரணமா பிள்ளைங்களுக்கு பரீட்சைனா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா தாயா தந்தையா நீ என்ன செய்வ? அந்த பரீட்சைக்காக உன் பிள்ளைகளை தயார்படுத்துவாய். பரீட்சை எழுத வேண்டும் என்று சொல்லுவாய். பரீட்சையில் பாஸ் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவாய். இப்போ ஒருவேளை உன் பிள்ளை அந்த பரீட்சையை எதிர்கொள்ளாம, பரீட்சையை எழுதாம கிளாஸை விட்டே விலகிறான்னு வச்சுக்கலாம், ஸ்கூலை விட்டே விலகிடுறான்னு வச்சுக்கலாம், காலேஜை விட்டே விலகி போயிடுறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே சொல்லுங்க, அவனோட வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியுமா? 10th கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டா ஹையர் செகண்டரிக்கு போவோம். ஹையர் செகண்டரி பாஸ் ஆனதுக்கு அப்புறம் டிகிரி பாஸ் ஆனதுக்கு அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் பிஜிக்கு போகலாம். அதாவது பரீட்சைகள் சாதாரணமா என்ன செய்யுது? ஒரு நபரை ப்ரமோட் பண்ணுது. நீ இருக்கிற நிலையிலிருந்து
அடுத்த நிலைக்கு உயர்த்துகிறது. பரீட்சைக்கு அப்ப பயப்பட்டா எப்படிங்க? யார் பரீட்சையை கண்டு பயப்படுவாங்க? ஒழுங்கா படிக்காதவங்க. யாரு பிரச்சனைகளை பார்த்து பயப்படுவாங்க? ஆவிக்குரிய நடத்தை இல்லாதவங்க, தேவனோடு கனெக்ஷன் இல்லாதவர்கள். யோபு சொல்லுகிறான், யோபு எந்த தவறும் செய்யாத போது, பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கும் போதும் சொல்கிறான், என் உயிரை கூட இழந்து போவேன், ஆனால் என் தேவனை மாத்திரம் ஒரு காலம் இழக்கவே மாட்டேன். ஒருவேளை காரணங்கள் என்னன்னு தெரியல, பயங்கரமான வியாதியில தவிக்கிறேன். வியாதியிலே ஒருவேளை தேவன் என்ன கொன்னாலும் சரி, நான் மாத்திரம் அவருடைய நம்பிக்கையை விட்டு விலக மாட்டேன், விலக முயற்சி செய்யவும் மாட்டேன். ஏனென்றால் தேவன் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதை காட்டிலும் தேவனோடே கூட சுகபீனத்திலே முன்னேறிக் கொண்டிருப்பதே எனக்கு க்ஷேமம். இதுதான் நீதிமானான யோபுவினுடைய யோசனை. தேவன் இல்லாமல் நீ ஐஸ்வர்யத்தோடும், தேவன் இல்லாமல் நீ ஒரு நல்ல உத்தியோகத்திலும், நீ தேவன் இல்லாமல் ஆஸ்தி அந்தஸ்தோடு வாழ்வதை காட்டிலும் தேவனோடு கூட இருந்து ஒரு குடிசையிலே ஒருவேளை சாப்பிட்டுக் கொண்டு உயிர் வாழ்வதில்தான் சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, நிம்மதியும் உண்டு. இந்த விஷயங்களை மறந்துவிட வேண்டாம் என்று ஆண்டவர் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகின்றேன். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, பிரச்சனைகள் வருவது சகஜம்தான். அப்படி பிரச்சனைகள் வருகிற போது அதற்கான காரணங்களை முதலில் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு வேத வார்த்தையின் அடிப்படையில் தெரிந்து கொண்டு உம்முடைய உதவியோடு கூட அவற்றை மேற்கொள்ள வேண்டும். அதைவிட்டு பிரச்சனைகளிலிருந்து தற்காலிகமாக தப்பித்துக் கொள்வதற்கு நாங்கள் தவறான அடியெடுத்து வைப்போம் என்றால், ஆண்டவரே, சாத்தானுடைய கைகளுக்குள் சிக்கிக் கொண்டால் அவன் எங்களை சீரழித்து போட்டு விடுவான். இந்த உண்மையை உணர்ந்து யோபுவைப் போல கஷ்டமோ நஷ்டமோ உம்மோடுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்கு கட்டளையிடுங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில், உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படி தீர்மானம் எடுத்து வாழ்கிற வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.